ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுதிலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் 26/5/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்று போற்றப்படுகின்ற திங்கட்கிழமை. இன்று முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திர விரதம் கார்த்திகை விரதம். கார்த்திகை நட்சத்திரம் என்று முருகன் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் கார்த்திகை உற்சவங்களில் கலந்து இறை வழிபாடு செய்வதோடு இன்று பிதிர்களை வேண்டி வழிபாடு செய்து தர்ப்பணங்கள் செய்து தானங்கள் கொடுப்பதற்கு ஒரு சிறந்த நாள் அமாவாசை. இது மாதந்தோறும் இந்த அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கண்டிப்பாக விரதம் இருந்து இந்த பிதிர்கடன்களை செய்ய வேண்டும். இது பொதுவாக ஆடி அமாவாசை தை அமாவாசை மட்டும்தான் எல்லோரும் இந்த தாய் தகப்பனுக்காக தாத்தா பாட்டிக்காக விரதமிருந்து தர்ப்பணம் செய்து வருவது. ஒவ்வொரு மாதங்களும் வருகின்ற அமாவாசையிலே அப்பா அம்மா இல்லாதவர்கள் விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து ஆலயங்களில் சென்ற ஒரு மோட்ச தீபங்கள் போடுகின்ற பொழுது அந்த பிதிர்கள் மனம் மகிழ்ந்து கொள்வார்களாம். அவ்வாறு அந்த பிதிர்கள் மனம் மகிழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் ஆசி பூரணமாக கிடைக்கின்ற பொழுதிலும் நம்முடைய வீட்டிலே சுப காரியங்கள் நிகழ்வதும் வீட்டிலே எந்த விதமான சங்கடங்களும் இல்லாத சந்தோஷமான வாழ்வு வாழ்வதற்கும் இந்த பிதிர்களுடைய ஆசி மிக மிக முக்கியம். மறைந்த பிதிர்களை வேண்டி நாம் இந்த இவ்வாறு விரதமிருந்து தர்ப்பணங்கள் செய்து முடிந்தால் அன்றைய தினம் யாராவது ஒரு 2 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடிந்தால் உணவை கொடுக்கலாம். எது நம்மாலே முடிகிறதோ அவ்வாறான தானங்களை கொடுக்கலாம். அல்லது கோவிலிலே கொண்டு போய் ஒரு பொங்கல் வழிபாட்டுக்கு ஏதாவது கொடுக்கலாம். எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றை செய்கின்ற பொழுது அது நமக்கு நிறைந்த பலன்களை எல்லாம் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். எனவே இந்த அமாவாசை விரதானுஷ்டானத்திலும் கலந்து முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை விரதத்திலும் கலந்து இறையருளை பெறுவதோடு இன்றைய தினம் மத்திய மாகாணம் கண்டி பத்துகாமம்
அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே வைகாசி விசாகத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவத்திற்கான பூர்வாங்க கிரியைகள் இன்று மாலை 6 மணி முதல் விநாயகர் வழிபாடு, அனிக்ஞை, கிராமசாந்தி, வாஸ்து சாந்தி போன்ற கிரியைகளெல்லாம் நடைபெற்று நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை அம்பாளுடைய துவஜாரோகணம் என்கின்ற உற்சவம், கொடியேற்று உற்சவத்தோடு ஆரம்பமாகி 15 தினங்கள் இந்த மகோத்சவம் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்விலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.